குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th சோஷியல் சயின்ஸில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய டாபிக் மேம்பாட்டை அறிவோம். தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பர்ஸ்பெக்டிவ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. டெவலப்மெண்ட்டுனா நேற்று என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பர்ஸ்பெக்டிவ். இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் பீப்புள் அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுத்துருக்குறாங்கங்கிறத பற்றி ஒரு சார்ட்டில் பார்த்தோம். அடுத்தது இண்டிகேட்டர்ஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டினுடைய இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னங்கிற வரையிலும் பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல NNP, PCI, PPP, HDI. ஸோ இதுதான் 4 இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது NNP அப்படிங்கிறது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு, PCI அப்படிங்கிறது பர் கேபிட்டா இன்கம், PPP அப்படிங்கிறது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, HDI அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 விதமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டூ யூ நோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த ஜாகிரபிக் பவுண்டரிஸ் ஆஃப் அ கண்ட்ரி டியூரிங் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர், இஸ் நோன் ஆஸ் GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது GDP அப்படிங்கிறது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். எதை மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, லைன் பை லைனாக எழுதிக்கோங்க. ஒரு வருஷத்தில் நாட்டுடைய புவியியல் எல்லைக்குள் உட்பட்ட, புவியியல் எல்லைக்குள், ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி, வித்தின் த ஜாகிரபிக் பவுண்ட்ரிஸ். ஸோ இதுக்குள்ள சர்டைன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைடு பீரியடு, குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள், பணிகள், ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதை தான் இதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் இங்கே GDP, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முறை பார்ப்போம். ஒரு வருஷத்தில் ஜாகிரபிக் பவுண்ட்ரி, புவியியல் எல்லைக்குள்ள, ஸ்பெசிஃபைட் பீரியட், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இதனுடைய ஃபைனல் வேல்யூ, இந்த 7 விஷயமும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம் GDP, கூட்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இங்கே GDP. அடுத்து நம்ம பார்க்குறது இண்டிகேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டராக இருக்கக்கூடிய NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு அனதர் ஒரு நேம் கொடுத்துருக்குறாங்க. என்ன பேர் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம் அப்படின்னு கூட இந்த NNPயை சொல்லுவாங்க. NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன? இங்கே நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். என்னுடைய எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லெவலில், தேசிய அளவில் உற்பத்தியினுடைய உண்மையான அளவு, த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ட்ரூ மெஷர், உண்மையான அளவு ஆஃப் நேஷ்னல் அவுட்புட், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உற்பத்தி. ஸோ இதை தான் இங்கே NNP அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம். A rise in per capita income means an increase in aggregate real output. Per capita income அப்படிங்கிறது தனி மனித வருமானம். ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய வருமானம்
அதிகமாகும் பொழுது, ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எப்பவுமே மொத்த உண்மையான உற்பத்தி அப்படிங்கிறதும் சேர்ந்து என்னாகுது, அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் வந்துட்டு அதிகமாக என்னைக்கு வந்து அவங்க ப்ரொடக்ஷனை கொடுக்குறாங்களோ, இப்போ லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த இயர் வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கெயின், லாபமும் அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும். ஸோ லாபம் அதிகமாக கிடைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ்னுடைய வேஜ், கூலி ஆர் சேலரி, சம்பளம், இதை வந்து என்ன செய்வாங்க, அதிகப்படுத்துவாங்க. இப்போ ஒரு தனிநபர் வருமானமும் அதிகமாகி இருக்குது, அவங்க மூலமாக ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் அதிகமாகி இருக்குது. உற்பத்தி அதிகமாகும் போது அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த இடத்துல டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதனுடைய டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நாடு எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது PCI, பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம். இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது என்ன? த ஆவரேஜ் இன்கம் இஸ் ஆல்சோ கால்டு பர் கேபிட்டா இன்கம். த ஆவரேஜ் இன்கம் இஸ் ஆல்சோ கால்டு பர் கேபிட்டா இன்கம். இங்கே ஒரு தனி மனிதருடைய சராசரி வருமானத்தையும் இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். சராசரி வருவாய், இதையும் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு தான் சொல்கிறோம். முதல்ல இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரினுடைய க்ரோத்தை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரினுடைய க்ரோத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக வந்துட்டு இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ நாட்டுடைய வளர்ச்சியை ஒப்பிடும் பொழுது மொத்த வருவாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னா கிடையாது. வேலைக்கு போகிறவங்க ஒரு குரூப்பு, வேலைக்கு போகாதவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்களில் எல்லாருமே ஒரே மாதிரியான சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 100 ரூபா வாங்கலாம், 300 ரூபா வாங்கலாம், 1000 ரூபா வாங்கலாம். லட்சக்கணக்கில் முதலீடு செஞ்சு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அதுக்கு அதிகமாக கூட அவங்களால அந்த இடத்துல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத வச்சு நாட்டுடைய மொத்த வருமானத்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரியான சம்பளம் வாங்குறது கிடையாது. அதனால் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத கண்ட்ரினுடைய க்ரோத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ரைட். அடுத்தது PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த PCIயில் அதாவது நம்மளுடைய வருமானம் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கம்பேரிசனுக்காக எதை மட்டுமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர். இப்போ ஒரு டாலருக்கு ஈக்குவலாக வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் வந்து இங்கே ஒரு மெஷர்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்தது PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது வாங்கும் திறன் சமநிலை. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா வாங்கும் திறன் சமநிலை. Purchasing power parity is defined as the number of units of a country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as $1 would buy in the US. வாங்கும் திறன் சமநிலை. இந்த வாங்கும் திறன் சமநிலை அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையா சந்தையில் மார்க்கெட்டில் அமெரிக்கன் டாலரில் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்னல் மார்க்கெட்டு உள்நாட்டு சந்தையில் அதே அளவான பொருட்களை வாங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல வாங்க முடியுமா அப்படின்னா அது வந்துட்டு முடியாது. ஏன்னா டாலரோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம நாட்டுடைய பண மதிப்பு அப்படிங்கிறது கம்மி. அப்போ இங்கே வாங்கும் திறன் சமநிலை அடையுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே போல் இந்த இடத்துல
ரெண்டு நாடுகளுடைய பண மதிப்பு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ரெண்டு நாணயங்களின் அதாவது பண மதிப்பை வந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற முடியுமா அப்படின்னா அதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதாவது இந்த மணி வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி கம்பேரிசனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்குது. எக்கனாமிக் கண்ட்ரியாக வந்துட்டு இப்போ 3rd பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்துட்டு 1st பிளேஸ்லேயும் USA கண்ட்ரிஸ் வந்துட்டு 2nd பிளேஸ்லேயும் இருக்கிறாங்க. வாங்கும் திறன் சமநிலை இதுவும் வந்துட்டு யூஎஸ்ஏனுடைய டாலருக்கு ஈக்குவலாக தான் மெஷர் பண்ணுறாங்க. அவங்க பண மதிப்புக்கு இணையாக இந்தியன் மணியை கொடுத்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பணம் அங்கே முடியாது. ஸோ இதனால் இங்கே பேரிட்டி ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ஆகாதுங்கள உண்மையாக சொல்லலாம். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள மேம்பாட்டு குறியீடு. எந்த ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் மனித வளம் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு கண்ட்ரி அதிகமான ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து இங்கே இன்புட்டாக கொடுக்குறாங்களோ அந்த இடத்த தான் வந்து இங்கே ஹியூமன் டெவலப்மெண்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம், மனித வளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிகமாக மக்களை பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி துறையில் மனித வளம் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமாக மக்களை பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி துறை எதுவோ அந்த பணி வேலைக்கு பேர் வந்துட்டு அந்த மக்களை தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா மனித வளம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அடுத்தது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இது பார்த்தோம்னா அதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் பிசிக்கல் அப்படிங்கிறது அவங்களுடைய உடல் திறன் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ். அடுத்து த்ரூ எஜுகேஷன் அவங்களுடைய கல்வியின் மூலமாக சுகாதார திறன்களை வந்துட்டு இவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மனிதவள மேம்பாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா மனிதனுடைய உடல் திறன் அவங்களுடைய சுகாதார திறன் இது ரெண்டையுமே கல்வியின் மூலமாக மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துல எஜுகேஷன் அண்டு ஃபிசிக்கல் இது ரெண்டுமே வந்துட்டு ஃப்யூச்சர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அவங்களுடைய எஜுகேஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே போல் அவங்களுடைய ஃபிசிக்கலும் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ரெண்டே விஷயம், ஒன்று எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல். இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல கல்வியும் சிறந்த சுகாதாரமும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அதிக வருமானம் பெறக்கூடிய ஒரு முதலீடு. எந்த குழந்தை இன்னைக்கு கல்வியை பயன்படுத்திக்குதோ அவங்க படிப்பை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஜென்ரேஷனை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஒன்று எஜுகேஷன், ரெண்டாவது அவங்களுடைய ஹெல்த். ஸோ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரை வந்துட்டு அவங்க ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. அப்போ எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்கிறது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. அடுத்து இந்த 4 இண்டிகேட்டர்ஸும் தான் வந்துட்டு இங்கே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்என்பிங்கிறது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு. இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர் கேபிட்டா இன்கம் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது
கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிசிஐ, பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானத்தோட நாட்டுடைய வளர்ச்சியை கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல சம்பாதிக்கிறவங்க யாருமே வந்துட்டு ஒரே மாதிரியான சேலரி வாங்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அதுவே வந்துட்டு இங்கே அதர் கண்ட்ரீஸும் நம்ம கண்ட்ரியும் வந்துட்டு ஒரே மாதிரியான க்ரோத் கண்டிஷனில் இருக்குதாங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க முடியாததுக்கான மெயின் ரீசன். இன்றைக்கி நம்ம நாட்டில் பிஇ என்ஜினியரிங் முடித்தவங்களும் டாக்டர்ஸும் வந்துட்டு தௌசண்ட்ஸில் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, இதே என்ஜினியரிங்கை முடிச்சுட்டு நம்ம நாட்டிலேருந்து ஃபாரினுக்கு போகிறவங்க வந்துட்டு மந்த்லி லேக்ஸில் வந்து சேலரி வாங்குறாங்க. சேம் டிகிரி, சேம் குவாலிஃபிகேஷன், ஆனால் கண்ட்ரி கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம நாட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு சேலரி கொடுக்கறதில்ல. ஆனால் அதே சம்பளத்துக்கு அதே குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு அதர் கண்ட்ரீஸில் வேல்யூ அதிகம். ஸோ இதுதான் கம்பேரிசன். அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. இது வந்து யூஎஸ் டாலரை வச்சு தான் வந்துட்டு பேரிட்டி ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஈக்குவல் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ்லேயுமே ஆகிறது கிடையாது. இந்தியா வந்துட்டு எக்கனாமிக் கண்ட்ரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. சைனா ஃபஸ்ட்லேயும், யூஎஸ் கண்ட்ரீஸ் வந்துட்டு 2nd பிளேஸ்லேயும் இருக்கிறாங்க. அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்து. இந்த எஜுகேஷனும் ஹெல்த்தும் எந்த ஒரு சைல்டுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுதோ, அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க தான் ஃப்யூச்சரில் நல்ல இன்கம்மை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத கிடைக்கக்கூடிய ஏர்னிங்கை வச்சு அவங்க ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த். இது ரெண்டும் தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ரைட்டு. அடுத்து இங்கே ஒரு do you know, the Ministry of Human Resources Development is responsible for the development of human resources in India. Its headquarters is situated at Sastri Bhavan in New Delhi. இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய பொறுப்பான ஒரு துறையாக இருக்குது. மனித வளங்களினுடைய வளர்ச்சி. மனித வளம்னா என்னன்னு சொன்னோம், எந்த ஒரு செக்டார், டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு துறையில் மக்களை அதிக உற்பத்தி செய்யறதுக்கு, ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்பி இருக்கிறாங்களோ அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த மக்களை தான் வந்து இங்கே ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அதிகமாக மனிதர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் தான் அந்த இடத்துல மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனித வளங்களினுடைய வளர்ச்சிக்கு இந்த மனித வள மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துச்சுன்னா சாஸ்திரி பவன், நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. ரைட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா ஹெட்டிங்கில் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். நிலையான மேம்பாடு, இதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.